இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 கார் இல்லை ஒரு 3-4 கார் பார்த்தீங்கன்னா ஈவி கார்லாம் வந்துடும். ஸோ இந்த அடுத்த டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது கார்கள்லாம் வந்து இந்த பேட்டரியை பயன்படுத்தி வண்டியை வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவி கார் அப்படின்னு போகும்போது ரொம்ப காஸ்ட்லியான காராக வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் அயான் பேட்டரி பேக்கை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுனால தான். உண்மையிலேயே இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால இந்த வண்டியோட விலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து சீனா வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி நம்ம மலிவு விலையில் ஈவி கார்களை வந்து நம்மளால் வாங்க முடியும். ஸோ இந்த பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம லித்தியம் அயான் பேட்டரி தான் அதிகமாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிறதா. அதன் காரணமாக தான் இந்த பேட்டரி பேக்கை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போது இந்த சீனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் ஈவி கார்களை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது லித்தியம் அயன் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி சோடியம் அயன் பேட்டரியை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த சோடியம் அயன் பேட்டரியில் வந்து ரன் பண்ணக்கூடிய வண்டியை வந்து தயாரிச்சிட்டாங்க. ஸோ 2024 அவங்க வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா Volkswagen தான். ஸோ இந்த Volkswagen அப்படிங்கிற கம்பெனியும் ஜாக் மோட்டார்ஸும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவை அப்படிங்கிற பிராண்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஈவை பிராண்டில் பார்த்தீங்கன்னா 2 கம்பெனியுமே 50% வந்து ஷேர் வச்சுருக்காங்க. இந்த சோடியம் அயன் பேட்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லித்தியம் அயன் பேட்டரியோட விலை கம்மியாக இருக்குது. அதனால ஈவி கார்டுகளோட விலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சோடியம் பேட்டரிஸ் வந்து எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. சோடியம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல். சாப்பிடக்கூடிய அந்த சோடியம் குளோரைடில் இருக்கக்கூடிய அந்த சோடியம் அப்படிங்கிற மெட்டீரியலை வச்சு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டரியை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸும் போயிட்டு இருந்தது. ஸோ இதில் வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணி இப்போ சோடியம் பேட்டரியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சோடியம் பேட்டரி பேக் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிலோகிராம் மெட்டீரியலுக்கு 120 கிலோவாட் அளவுக்கு நமக்கு பவர் கிடைக்கும். இந்த ஈவை கார் பார்த்தீங்க அப்படின்னா 25 கிலோவாட் அளவுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் 10லேருந்து 80% வரைக்கும் நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியும். இந்த காரை வந்து ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 252 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லித்தியம் மெட்டீரியலுக்கு 1 கிலோகிராம் மெட்டீரியலுக்கான எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது 200லேருந்து 300 வரைக்கும் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோடியம் பேட்டரிக்கு 120 கிலோவாட் ஹவர் தான் நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல எனர்ஜி டென்சிட்டி கம்மியாகவே இருந்தாலும் நமக்கு வந்து இந்த சோடியம் மெட்டீரியல் அப்படிங்கிறது உலகத்தில் ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம வந்து எளிதாக பேட்டரியை உருவாக்கிட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விலையும் கம்மியான விலையில் நம்மளால் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ரன்னிங் காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஈவி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோடியம் பேட்டரியை வச்சு வண்டியை கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் நம்மளால் ஈவியை வாங்க முடியும். ஸோ இப்போது 2024 இப்போவே வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ தான் சோடியம் அயான் பேட்டரியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு Volkswagen வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நீ அடுத்தடுத்த நகரங்களை பார்த்தீங்க அப்படின்னா நீ சோடியம் அயான் பேட்டரியை வச்சு எல்லா கார்களுமே வந்து ஈவி கார்கள் சோடியம் அயன் பேட்டரியை வச்சு வந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஈவி இண்டஸ்ட்ரியில் ஈவி கார்களோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.